ரயில்வேல ட்ரெயின்ல அத்தனை பேர் கத்தியோட உள்ள போறப்ப ரயில்வே போலீஸ் என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்ப நம்ம தமிழ்நாட்டை பத்தி வட இந்தியர் என்ன நினைப்பாங்க? அப்ப இவர் தமிழ் பேசுறாரு. தமிழ்நாட்டை காப்பாத்துற லட்சணம், தமிழ்நாட்டு மானத்தை காத்துல பறக்க விடுறதுதான் ஸ்டாலினோட முழு வேலையா இருக்கு. ஒரு இந்திய பிரஜைகளுக்குள்ள இப்படி ஒரு வித்தியாசமான விதண்டவாதமான போக்குகளை வளர்த்து விடக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு தான். கஞ்சாவை ஒழிக்க வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அது நடத்துறதே நீங்கன்றப்ப எப்படி ஒழிக்க போறீங்க? கணக்கெடுத்து இந்த மாதிரி போதையினால எந்த குடும்பமும் அழியல, இளம் விதவைகள்ல எந்த குடும்பமும் சீரழியல தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லுங்க. டார்கெட் வச்சு தமிழ்நாட்டை தண்ணி போதையில இறக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட செயல்படக்கூடிய கட்சி திமுக கட்சி தான். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும் இந்த திமுகவுடைய ஆட்சியினுடைய அவலநிலை என்னென்ன எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு காலேஜ் பிள்ளைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருமே எந்த மாதிரி இருக்குன்னு எவ்வளோ, அதாவது எந்த மாவட்டத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்குது. ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குங்க. இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு மறுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்க. அதிகமாக இருக்குது. விதவைகள், இளம் விதவைகள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக இருக்குது. இந்த ஆட்சியில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க. அதுவும் மதுவால். நீங்கள் இதை முற்றிலும் தவறுங்க. நிறைய ஆதாரங்கள் கொடுக்க முடியும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப மிக அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் சாவு எண்ணிக்கையை பாருங்கள். மதுவால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த ஆட்சியில் கணக்கெடுத்து சொல்லுங்கள். நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். கணக்கெடுத்து இந்த மாதிரி போதையினால எந்த குடும்பமும் அழியலை, இளம் விதவைகளில் எந்த குடும்பமும் சீரழியலை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். ஆதாரபூர்வமாக அறிக்கையோட சொல்லுங்கள், ஏற்றுக்கலாம். பொய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது? மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை இளைஞர்கள் சீர்கேடாக இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அந்த தன்னுடைய பெற்றோர்கள்லாம் தன்னுடைய போதை மதுக்கு அடிமையாகி அதெல்லாம் நான் எடுத்து போடணுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க, ஆதாரம் தர்றேன். சட்டம் ஒழுங்கு இது மாதிரி ஒரு மோசமான ஒழுங்கு நான் எங்கேயுமே உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. ஒரு நீதிமன்றம் அதை மதிக்காம செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நான் எங்கேயும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. இது ரொம்ப ஒரு மோசமான நிலை, அகற்றப்பட வேண்டிய விஷயங்க. உயர் நீதிமன்றம் ஒரு நீதியரசர் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த உத்தரவு பிறப்பிச்சதை நிறைவேற்றணுங்க அரசாங்கம். இந்த திருப்பரங்குன்றம் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும், அந்த மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நிறைவேற்றணுமா இல்லையா? ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? அதுக்கு மாறாவில் தவறா நடந்துகிட்டு இருக்கீங்க இந்த நாட்டுல. அரசாங்கம் என்பது அது மோட்ச தீபம். அந்த மக்கள் அந்த அது சில விதிமுறைகள் இருக்குங்க. மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல இந்த கடந்த 100 ஆண்டுகளா ஏத்திட்டு இருக்காங்க. இது நம்ம நாடு அடிமைப்பட்டிருக்கையில வெள்ளைக்காரன் சொன்னதை கேட்டுட்டு நம்ம அதை ஏத்திட்டு இருந்தோம். ஆனா மக்கள் இப்ப விரும்புறாங்க, நாங்க தீபம் உண்மையிலே வழக்கமா ஏற்றக்கூடிய இடத்துல அதை ஏத்துங்க, இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள்லாம் மக்கள் நடத்துனாங்க, பொதுமக்களே நடத்துனாங்க. இது எல்லாரும் உலக அறிந்த விஷயமே. அந்த மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதானே அரசாங்கத்தினுடைய கடமை. எல்லாம் அளவை கல்லுன்றது இந்த உலகத்துல எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. இவ்வளவு பெரிய 8 அடி 10 அடி இது மாதிரிலாம் இருக்காது. 12 அடியில எல்லாம் இருக்காது. நில அளவை கல்ல எங்கேயாவது நீங்க நடுவுல திரி போடுற மாதிரி, ஆயில் ஊத்துற மாதிரி எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த உலகத்துல எங்கேயாவது நில அளவை கல் இருக்கா? அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. இந்த மக்கள் இதை எப்படி ஏத்துக்குருவாங்க? அவங்க வேணா ஏத்துக்கலாம், கட்சிக்காரங்களும் ஏத்துக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. மனதளவுல ஏத்துக்கிற முடியாது. பொய். இன்னைக்கு திராவிட கட்சி ஆன திமுக கூட்டணி கட்சியின் ஆட்சி ஒரு விளங்காத ஆட்சி. இது டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய ஆட்சி. இது செல்லாத ஆட்சி. என்னைக்கு சட்டத்தை சீர்குலைச்சிச்சோ, சட்டத்தை மதிக்காத ஒரு ஆட்சி செல்லாத ஆட்சின்றத நல்ல தீர்க்கமா எழுதிக்கிங்க. ஒரு பாமர மனிதனாகிய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த சட்டம் செல்லாத சட்டம். மத்திய அரசு கலைக்கல, அது அதோட தவறு. ஆனா மாநில அரசு கலைக்கப்பட வேண்டிய அரசுன்றதை நிச்சயமா ஏத்துக்கணும். இது என்னைக்கு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதோ அன்னைக்கே அந்த ஆட்சி கலைக்க வேண்டிய ஆட்சின்றத முழுசா தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு வட இந்திய இளைஞரை ரயில்ல தகராறு பண்ணி அவனை ரயிலை விட்டு இறக்கி கூட்டு கொண்டு போய் இவன் கஞ்சா போதைக்கு ஊறுகாயாக்குன கதைய நல்லா பார்த்தீங்க. வெட்டுனா பீஸா வெட்டி அவன் துடிக்க போயிருக்கான். உயிரோடு இருக்கானா என்னன்னு தெரியல. அவன் அட்மிட் ஆனது எனக்கு தெரியும். இன்னைக்கு இப்ப இந்த நிலைமைக்கு அவர் உயிரோடு இருக்காரா தம்பி இல்லையா அப்படின்றது. அப்ப யாரோட கஞ்சா போதைக்கு யார் ஊறுகாயாகிறது? ஒரு இந்திய பிரஜைகளுக்குள்ள இப்படி ஒரு
வித்தியாசமான விதண்டவாதமான போக்குகளை வளர்த்து விடக்கூடிய ஒரே அரசு திமுக அரசு தான். அது வந்து சும்மா அப்பான்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம். எந்த ஒரு குறை இல்லாத ஆட்சினா பல குறைகள் உள்ள ஆட்சி இது. குறைகள், கொலைகள், கற்பழிப்பு இதெல்லாம் நிறைந்த ஆட்சி தான் நம்ம திமுக ஆட்சி. இதை வச்சு வேணா நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். மாநிலத்தில் எல்லாத்துலேயுமே முதலன்னு சொல்லலாம். ஆனால் தண்ணியில் மிதக்கிறதுல முதல்ல நம்மளோட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா 2 வகையில் தண்ணியில் மிதக்குது. ஒன்று வெள்ளத்தில் மிதக்குது சென்னை, இன்னொன்று திருநெல்வேலி இந்த மாதிரி, இன்னொன்று குடி போதையில் மிதக்குது. டார்கெட் வச்சு வைக்கிறான், கவனிக்கணும் நீங்கள். டார்கெட் வச்சு தமிழ்நாட்டை தண்ணி போதையில் இறக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய கட்சி திமுக கட்சி தான். இதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். மக்கள், பொதுமக்கள். இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குழந்தை கஞ்சா குடிச்சுட்டு மெண்டல் மாதிரி சுற்றுறதை பார்க்குற தாய் தகப்பனோட வேதனை இருக்கே. அவங்க கடந்து வந்த காலம் ஒழுக்கமான காலங்கள். இப்போ ஒழுங்கினமான காலங்களில் தன் பிள்ளை சீரழிகிறத பார்க்கும்போது ரொம்ப வேதனைப்படுறோம், வெக்கப்படுறோம். பொதுமக்களாகிய நாங்கள் வேதனைப்படுறோம், வெக்கப்படுறோம். சுருக்கமாக சொல்ல போனால் எதற்கு தயாராக இருக்கின்றோம்? இதை மட்டும் தமிழக அரசுக்கு உறக்க சொல்கிறேன். எதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம்ன்ற கரெக்டாக சொல்கிறேன். ஒரு கால் 2026 எங்கள் அரசு வந்துச்சு அப்படின்னா இவர்கள் அனைவரும் சட்டப்படி அவசியம் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன். இதற்கு ஒரு காரியகர்த்தா செயல் தீர்றதாக நான் இருப்பேன். இதுக்கு காரணம் திமுக அரசு தான். ஏன்னா திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குண்டர்களுடைய அச்சுறுத்தல். ஏன்னா திமுக காரங்களே குண்டர்களாக மாறி அவங்க பொதுமக்களை தாக்குறது, சங்கிலி அறுக்கிறது, கற்பழிக்கிறது, கஞ்சா விற்கிறது, இது எல்லா சமூக விரோத செயல்களையும் திமுக கட்சிக்காரங்களே ஈடுபடுறாங்க. இதனால ஸ்டாலினோட அரசாங்கம் இதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் வட இந்தியரை தாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி வட இந்தியர் என்ன நினைப்பாங்க? அப்போ இவர் தமிழ்னு பேசுறாரு. தமிழ்நாட்டை காப்பாற்றுற லட்சணம், தமிழ்நாட்டு மானத்தை காத்துல பறக்க விடுறதுதான் ஸ்டாலினோட முழு வேலையா இருக்கு. கேட்டால் நான் நீ அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு தப்பா பேசிக்கிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பொய்யான பிரச்சாரம். என் மையம் அரசியலுக்கு வரமாட்டாருன்னாரு. இப்படி எல்லா விஷயங்களையும் பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய்யிலே பிறந்து, பொய்யிலே வளர்ந்து, பொய்யிலே வாழ்ந்து, பொய்யிலேயே ஆட்சி எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பிதட்டலான ஒரு பித்தலாட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கங்கிறத மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பணநாயகத்தை மட்டும்தான் நம்பி இவங்க அடுத்த எலெக்ஷனை 2026 தேர்தலில் சந்திக்கிறதுக்கு எப்படி தயாராகிறாங்க எல்லா மக்களுக்கும் சாமானியனு கூட தெரியும். எல்லாமே ஓப்பனா பேசுறாங்க திமுக நிர்வாகிகள் எல்லாமே. நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடுவோன்னு. நான் ஒண்ணு ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நான் சொல்லிக்கிறேன், இது எச்சரிக்கையாக விடுக்கிறேன். கோடிகளாய் குவித்தாலும் கொள்கையில் மாற்றம் இல்லை, லட்சங்களாய் குவித்தாலும் லட்சியத்தில் மாற்றம் இல்லைங்கிற கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டு வருது. அதனால உங்களுடைய பணநாயகத்துக்கு இனிமேல் வேலை இருக்காது, ஜனநாயகம் காப்பாற்றப்படும், உங்களுடைய ஊழல் ஆட்சி தோலுரிக்கப்படும். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் புதுசா நாடாளுமன்ற கட்டிடம் கட்டினாரு. திரும்ப எங்களுடைய ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துச்சுன்னா எல்லா அமைச்சருக்கும் தனியா ஒரு ஜெயில் கட்டணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா எல்லா அமைச்சர்கள் மேலே அவ்வளவு ஊழல் வழக்கு இருக்கு. காலைல எந்திரிச்சோமா எவே சொத்தை அபகரிச்சோம், எந்த பெண்ணை கற்பழிச்சோம், அதுக்கு துணை போனோம், கொள்ளையடிக்கிறோம், கும்மால் அடிக்கிறோம், இதெல்லாம் மக்களுடைய வரி பணத்தை நடிகைகளுக்கு தாரதாரியா வாரி கொடுக்குறோம். இப்படி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க எவ்வளவு சுருட்டுறங்கிறதா கவனமா இருக்காங்க. அதனால எல்லாருமே கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போவாங்க. ஐயா நரேந்திர மோடி உங்களுக்கு தனியா ஒரு ஜெயில் கட்டணும்னு இந்த உங்களுடைய தினசேவல் வாயிலா கேட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஊழல் வழக்குகள்ல எல்லா அமைச்சரும் சிக்கியிருக்காங்க. ஸ்டாலினே பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அரசு சட்டத்தை மதிக்காம, உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசருடைய தீர்ப்பை மதிக்காம பல முறைகேடுகள் நடக்கிறாங்க. மக்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலையை முருகப்பக்தருடைய விஷயம் வரைக்கும் நான் சொல்றேன், அசாதாரண சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. இவங்களுக்கு காலையில இருந்து சொன்ன சாயங்காலம் வரைக்கும் இதுதான் வேலையாவே இருக்காங்க. நாட்டுல ஒரு நல்லாட்சி நடத்தணும், மக்கள் நல்லா வாழணும். இங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா சாதாரணமா ஏதோ கடைச்சருக்கு, ஏதோ பலசருக்கு மாதிரி கஞ்சா விற்கிறாங்க. யாரு எல்லாமே திமுக காரங்க. அதே மாதிரி கள்ளச்சாராயம் எங்க பார்த்தாலும் நம்ம அரவக்குறிச்சில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க, இன்னைக்கு உள்ளூர் வரைக்கும் கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. அது எல்லாமே திமுக காரங்க தான். இதை யாரும் கேட்கல. கோவை மாணவியோட கூட்டு பாலியல் வன்முறை எடுத்துங்க, அது ஒண்ணுதான் உதாரணம்னு நினைக்காதீங்க. ஏகப்பட்ட பாலியல், டெய்லி பாலியல் வன்முறை இல்லாத நாட்களே கிடையாது. அப்ப நாட்டுல என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறாங்க? அப்ப இவங்க அவருடைய நோக்கமே தமிழ்நாட்டுல பணம் சம்பாதிக்கணும். அதாவது அணுசக்தியை ஆக்க விலைக்கும் பயன்படுத்தலாம், அழிவு விலைக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆட்சியை மக்களுடைய நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாங்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி உதாரணம்.
அழிவு வேலைக்கு, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றதுக்கு, கற்பழிக்கு பயன்படுத்தலாங்கிறது திமுகவோட நோக்கம். இதுதான் மக்கள் எல்லாம் உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாங்கிறது 2026 தேர்தலில் கண்டிப்பா நடக்காது. இந்த புத்தாண்டுல ஒரு நல்ல செய்தி உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். 2024 திமுக ஆட்சி தோற்கடிக்கப்படும், வீட்டுக்கு அனுப்பப்படும். எல்லா அமைச்சர்களும் ஸ்டாலின் உட்பட, இவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லாரும் உள்ள போவாங்க. ஏன்னா அவ்வளவு முறைகேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சட்டத்தை மதிக்கிறது இல்ல, மக்களை மதிக்கிறது இல்ல, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கல ஒரு மமதையில இருக்காங்க. இதுக்கு முடிவு கட்டப்படும். நடக்கிற திமுக ஆட்சி தீய சக்தி ஆட்சி, ஸ்டாலின் மோசமான ஆட்சி, நில அளவையில் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஒரு பாமர மக்கள் டீ கடை வச்சுருக்கேன். என் நிலத்தை அபகரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உனக்கு என்ன தெரியுமோ போய் பாருன்ட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இந்த நிலமை. அடுத்து நான் இந்த நிலத்தை தேடி எங்கே போகிறது? எனக்கு 3 பெண் குழந்தை இருக்குது. நான் யார்கிட்ட போய் நாடுறது? அடுத்து 26 திமுக ஆட்சி ஒழியப்படும். நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு புதிய செய்தியாக இதை சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா 2026 முழுசாக பிறக்குமா என்னன்ற ஒரு பயம் வருது. என்ன ஒரு தைரியத்தில் இந்த 17 வயசு பசங்க ஒரு வடநாட்டு பையனை எந்த ஒரு தைரியத்திலங்க வெட்டுறாங்க? எப்படி வெட்ட முடியுது? அப்படி அவன் கையில் கத்தி எப்படி போகுது? வீட்டில் பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சமுதாயம் என்ன பண்ணுது? சமுதாயம் என்ன சொல்லி கொடுக்குது? அரசாங்கம் என்ன சொல்லுது? போலீஸ் என்ன செய்கிறாங்க? ரயில்வேல ட்ரெயினில் அத்தனை பேர் கத்தியோட உள்ளே போகிறப்ப ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க? ரயில்வே போலீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஆள் இருந்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உத்து பார்த்தோம்னாக்க இந்த ஆட்சி இனிமேல் என்னன்னைக்கும் வரக்கூடாது, எந்த காலத்தில் இனிமேல் தெரியாமல் கூட வந்துடக்கூடாதுங்கிறதுல மக்கள் எல்லாரும் உறுதியாக இருக்காங்க. பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற வட்டாரத்திலேயே பெண்கள் பேச்சு, ஆண்கள் பேசுறது, எல்லாரும் பேசுறத கேட்கும்போது நிச்சயமா அந்த ஆட்சி 26 வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, உறுதியாக கிடையாது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யாரோ வர்றாங்க, யாரோ போகிறாங்க, யாரோ ஒரு தலைவர் வர்றாரு, என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் விட்டுருங்க. நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை பாருங்க. யார் வரட்டும், யார் என்ன, நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக ஆட்சி பண்ணீங்கன்னா எதுக்கு அடுத்தால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க? என்ன பிரச்சனை வரப்போகுது? உங்கள் ஆட்சியை நீங்கள் சரி பண்ணி கரெக்டாக கொண்டு போங்க. போலீஸ்க்கு முழு சுதந்திரம் கொடுங்க. லஞ்சத்தை ஒழிக்க வழி பாருங்க. கஞ்சாவை ஒழிக்க வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அது நடத்துறதே நீங்கன்றப்ப எப்படி ஒழிக்க போறீங்க? என்னமோ செய்யுங்க. நாடு குட்டி சவரா போச்சு இந்த 5 வருஷத்துல. இனி 2026 பிறந்தாவது பாரதிய ஜனதா கட்சி மூலமா தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோச்சனம் நிச்சயமா கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.